பிறவே தலை என்று வள்ளுவன் சொன்னதைப் போல ஒரு சிறந்த நிர்வாகத்திற்கு ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு இந்த கூட்டமே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், சென்ற மாதம் 10ஆம் தேதி இதை போல நீங்கள் ஆய்வுக் கூட்டத்தை நீங்கள் கூட்டினீர்கள். இன்று 17ஆம் தேதி இந்த ஆய்வுக் கூட்டத்தை நீங்கள் கூட்டியிருக்கிறீர்கள், குழு கூட்டத்தை. இது எங்களுக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. ஏனென்றால் 2 ஆண்டு காலமாக இந்த கூட்டம் நடைபெறவில்லை. ஒரு விரக்தி கோபத்தின் வெளிப்பாட்டிலே இருந்த விவசாயிகளுக்கு ஒரு புதிய உணர்ச்சியை, உத்வேகத்தை உருவாக்கக்கூடிய அளவிலே இந்த கூட்டத்தை நீங்கள் தொடர்ந்து கூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் இதை போல கூட்டிக் கொண்டிருந்தால் மேலும் நம்முடைய ஆலையினுடைய வளர்ச்சி மற்றும் கரும்புடைய உற்பத்தி வளர்ச்சிக்கான ஒரு உந்துதலாக ஆர்வமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல போன்றப்பட்டால் 10ஆம் தேதி இந்த கூட்டத்தை கூட்டினீர்கள். நாங்களும் சில கருத்துக்களை சொன்னோம். கரும்புடைய விலையையும் ஏற வேண்டும், 4000 கொடுக்க வேண்டும் என்று நான் சென்ற கூட்டத்திலே நானே அதை சொன்னேன். ஆனால் சென்ற 10ஆம் தேதி சொன்னோம். இந்த 10ஆம் தேதி சட்டமன்றத்திலே 110 விதியிலே முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகையை அறிவித்திருக்கிறார். 709 ரூபாய் 50 பைசா. அதை கூட்டினால் 4000 ரூபாய் டன்னுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழக அரசுக்கு பெரம்பலூர் சர்க்கரை ஆலை விவசாயிகள் சார்பிலே நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அறிவிப்பை அன்றைக்கே நான் அறிக்கை விட்டு ஒரு நன்றி அறிவிப்பை முதல்வருக்கு அனுப்பினேன், பெரம்பலூர் சர்க்கரை ஆலை விவசாயிகள் சார்பில். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கடந்த ஆண்டுகளிலே நாங்கள் பல முறை இதை வலியுறுத்தியது உண்டு. 4000 ரூபாய் கண்ணுக்கு தருகிறோம் என்று தேர்தல் அறிக்கையிலே அறிவித்து ஆட்சிக்கு வந்து 192 ரூபாய் 194 ரூபாய் விவசாயிகளை, கரும்பு விவசாயிகளை ஒரு கேவலப்படுத்தக்கூடிய நிலையிலே தான் அந்த அறிவிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதனாலேயே கரும்பு விவசாயிகளுடைய உற்பத்தி திறன் பல மடங்கு இருந்தது. 3 2 மடங்கு குறைந்து விட்டது அந்த அளவிற்கு. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு 4000 ரூபாய் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பானது விவசாயிகளுக்கு ஒரு புண்ணுக்கு மருந்து தரக்கூடிய அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு முன்னாலே பேசி சக்திகள் அவர்கள் சொன்னதை போல ஏக்கருக்கு 4000 அல்ல 5000 கொடுத்தாலும் அது முழுமையாக விவசாயிக்கு சென்று வராது. காரணம், நீங்கள் என்ன உயர்த்துகிறீர்களோ, அரசாங்கம் என்ன உயர்த்துகிறதோ அதிலே 3/4 அளவிற்கு வெட்டாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலை இருக்கும். அதுபோல மற்ற